டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை சந்தித்துவிட்டு தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். கவலைப்படவே இல்லை. இதுதான் இன்று இந்த தமிழக விவசாயிகளின் நிலை. அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? அவங்க கடன் தலைவர் கலைஞர் அவர்கள் 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்தார்கள். இதை தமிழக அரசும் செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், பிறகு யூபிஏ அரசாங்கம் செய்தது. இதையும் இவர்கள் செய்ய தயாராக இல்லை. எந்த பதிலும் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காப்பீட்டு தொகையும் அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. இந்த பயிர் செய்ய முடியாத நிலை, காவிரியிலே தண்ணீர் கிடையாது, காவிரி பாசனம் அத்தனையும் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீத்தேன், ஷேல் கேஸ், நெடுவாசல் என்று பல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை விவசாயிகள் இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டும். விவசாயத்தின் எதிர்காலம் என்ன, தமிழ்நாட்டிலே விவசாயிகளின் எதிர்காலம் என்ன என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு இப்போ அந்த பயிர் காப்பீட்டுக்கான அந்த தொகையும் அவர்கள் வழங்கவில்லை. அதற்கு எந்த உதவியும் அவர்கள் செய்யவில்லை. அது மட்டும் இல்ல, கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையும் பெற்று தருவதற்கு பே பண்ணிட்டாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் 400 கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்காங்க. 2016 and 17 பட்ஜெட்ல மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க வேண்டிய தொகையை அலாட் பண்ணிருக்காங்களே தவிர 15 to 16 அந்த ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தர வேண்டிய தொகையை 400 கோடி ரூபாய் இன்னும் தரல. பட் சென்ட்ரல் அண்ட் விவசாயிகள் எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பே பண்ணல. அதை பத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதில் தான் அவங்களுக்கு அக்கறை இருக்கு. இப்போ ஆர்கே நகர் தேர்தலை பத்தி தான் அவங்களோட அக்கறை இருக்கே தவிர இங்கே போராடி கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. Excuse me, ma'am, if you could just give a bite in English if possible, because we are most of the people are from English and Hindi news channels, so if you could just. அடுத்து நீங்க மத்திய கவனத்துக்கு என்ன மாதிரி கிட்டத்தட்ட தினமும் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பி கொண்டிருக்கிறது. அமைச்சர்களை சந்திப்பதற்கும் திருச்சி சிவா அவர்கள் கூட இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நிதி அமைச்சரை சந்தித்தார். தளபதி அவர்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல இவங்க இத்தனை நாளா 18 நாளா அவங்க உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் அரசாங்கத்தின் கவனமும் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்?